ஒரு 4 ஆண்டுகளுக்கு மேல அப்புறம் ஒரு பிரஸ் மீட் பண்றேன். ஸோ அதனால உங்க எல்லாருக்கும் நன்றி. நாங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அவர்களுடைய கட்டளைப்படி, ஏன்னா உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு 4 நாட்களாக பல பொய்கள் அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு திமுகவும் அவங்களுடைய அணிகளும் கீழடி என்ற பெயரில் பல ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட நேற்று முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கையில குறிப்பா என்ன பேரை சொல்லி இது மாதிரி அவர் கீழடி நாகரிகத்தையே இந்திய நாகரிகம், பாரத நாகரிகம்னு சொன்னாரு அப்படின்னு ஒரு கருத்தை வெளிவிட்டிருக்கிறாங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல உங்ககிட்ட சொல்ல விரும்புறது, கீழடியில அகழ்வாராய்ச்சி செய்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கீழடியை வச்சு அரசியல் செய்யும் இயக்கம் திமுக. ஓகே, எந்த இடத்துலயும் ஒரு பைசா கீழடிக்கு செலவு செய்யாத ஆட்சி திமுக ஆட்சி. குறிப்பா தமிழகத்தில் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஏதோ கீழடி வந்தப்புறம் தான் அகழ்வாய்வு துறையை ஆரம்பிச்சதுன்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் அதை கரெக்ட் பண்ண விரும்புறேன். ஒன்னு, இதுவரைக்கும் 39 இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டிருக்கு தமிழகத்தில். அந்த 39 இடங்கள்ல 33 இடங்கள்ல அகழ்வாய்வு செய்ய உத்தரவு போட்டது அதிமுக அரசாங்கம். புரட்சி தலைவர் காலத்தில் என்னைக்கு ஒரு முதல் இடம் அவங்க எடுத்து செய்தாரோ அதிலிருந்து கீழடியும் தாண்டி இன்னைக்கு ஈரோட்டில் கொடுமணல், அதை பத்தி இன்னைக்கு அவங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு பேசுறாங்க. கொடுமணல்ல தான் தமிழர் முதல்ல இரும்பு பதனப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டறிந்தான் தமிழன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று ஏதோ தானே கண்டுபிடிச்ச மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டிருக்காரு. அந்த கொடுமணலுக்கு முதல்ல ஃபண்ட் ஒதுக்குனது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தான். அதே போல இன்னைக்கு அந்த கீழடியை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கீழடியின் தாய்மொழின்னு அதை வச்சு உருவக்கேலி செய்து இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, ஒரு கார்ட்டூன் போடுறாங்க. அந்த கீழடி என் தாய்மொழின்ற வார்த்தையை உருவாக்குனதே எடப்பாடியார் உத்தரவின் பேரில் நான் தான். அன்னைக்கு சிகாகோல உலக தமிழ் மாநாடு முதல் முறையாக அமெரிக்காவில் நடத்துறதுக்கு முழு உதவியா இருந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். நீங்க பெருமையா பேசிக்கிறீங்க உலகத்தமிழ் மாநாடுகளை பத்தி. அந்த உலகத்தமிழ் மாநாடு புரட்சி தலைவர் நடத்தியது, புரட்சி தலைவி நடத்தியது. அதற்கு அடுத்து புரட்சி தமிழர் முதல் முறையாக அமெரிக்காவில் நடத்தியது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில். அன்னைக்கு சிகாகோ மாநகரத்தில் அன்னைக்கு ஃபெட்னா அமைப்புடன் சிகாகோ தமிழ்ச்சங்கத்துடன் சேர்ந்து அந்த முழு உலகத்தமிழ் மாநாட்டுக்கும் நிதி ரீதியாகவும் மற்ற எல்லா விதத்திலையும் உறுதுணையா இருந்தது அண்ணன் எடப்பாடியாருடைய அரசாங்கம். அந்த சிகாகோ மாநகரத்தில் முதல் முறையாக கீழடியில் இருக்கிற கிடைச்ச அரும்பொருட்களை எடுத்து அங்க காட்சிப்படுத்தினோம். அந்த காட்சிக்கு பேர் தான், கண்காட்சிக்கு பேர் தான் கீழடி என் தாய்மொழி. அந்த கீழடி என் தாய்மொழி பேரை வச்சது நான் தான் அன்னைக்கு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைப்படி. அதே போல பல இடங்கள்ல அகழ்வாய்வுகள், அழகன்குளத்திலிருந்து எங்க பாண்டிய நாட்டின் மிக முக்கியமான துறைமுகமா இருந்த அந்த இடத்துல அழகன் குளத்துல 3 முறை அகழ்வாய்வு செய்தது புரட்சி தலைவியின் ஆட்சி, புரட்சி தமிழரின் ஆட்சி. இந்த மாதிரி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற அகழ்வாய்வுகள் 8 அகழ்வாய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கெல்லாம் வித்திட்டது புரட்சி தமிழரின் ஆட்சியில் தான். 15 தொல்லியல் நிபுணர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தமிழக அரசாங்கத்துக்கு. இன்னைக்கு எந்த மாநிலத்திலையும் இந்த அளவுக்கு தொல்லியல் நிபுணர்கள், அதே போல நம்ம கார்டோகிராஃபர்னு சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டை படியெடுக்கக்கூடிய நிபுணர்கள், இதெல்லாம் அதிகமா இருக்கிறது தமிழ்நாடு தான். அதற்கு வித்திட்டது ஒரே ஜிஓல 15 தொல்லியல் நிபுணர்களை எடுத்து வைக்க ஆணை பிறப்பித்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இன்னைக்கு கீழடின்னு பேசுறீங்களே, அந்த கீழடிக்கு அருங்காட்சியகம் உருவாக்கியது. முதல்ல 21 கோடி அலாட் பண்ணி அந்த இடத்துல அந்த அருங்காட்சியகத்தை திறந்து வச்சது. முதற்கட்ட பணிகள் நிறைவு பெற்று அந்த இடத்துல ரெவென்யூல பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த விவசாயிகள் இடம் கொடுக்க மாட்டேனாங்க. அதெல்லாம் சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இடத்தை எடுத்து 10,000 அரும்பொருட்களுக்கு மேல மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த மைசூர்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள்.
இது எல்லாம் இது இல்லாம இன்னைக்கு ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்ற மாதிரி இன்னைக்கு படம் போடுறீங்க. மோடி தான் என்னுடைய தாய்மொழி அப்படின்னு சொல்லி போடுறீங்க. கண்டிப்பா இது எங்க சட்ட ரீதியா அதை சந்திப்போம். அதுக்கு மேல டிஆர்பி ராஜா அவர்களே, ஏதாவது கொஞ்சம் மனசாட்சி இருந்தா ஒரு பைசா கீழடிக்கு ஒதுக்காத திமுக அரசாங்கம் 2006 இருந்து 2011 வரைக்கும் கீழடியில் அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்ற எத்தனையோ கோரிக்கைகள் வந்த பொழுது அன்னைக்கு கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி ஒரு பைசா ஒதுக்கல. அந்த 5 ஆண்டுகள் 2006 இருந்து 2011 வரைக்கும் இந்த இரு துறைகளுக்கும், அருங்காட்சியகம் மற்றும் தொல்லியல் துறைகளுக்கு திமுக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட பணம் 5 ஆண்டுகள் சேர்த்து 9 கோடி. இதை மறுக்க முடியுமான்னு பாருங்க. அதே போல அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் அந்த 4 ஆண்டுகள்ல இந்த தொல்லியல் துறை, அருங்காட்சியக துறைக்கு சராசரியாக 105 கோடி ஒரு வருடத்திற்கு ஒதுக்கியவர் எடப்பாடியார் அவர்கள். அதே போல ஆசிய வளர்ச்சி வங்கியிலிருந்து 26 கோடி எடுத்து இங்க இருக்கிற ஆலம்பரை போர்ட்ல இருந்து கன்னியாகுமரியில் இருக்கிற கோட்டைகள் வரைக்கும் சீர்படுத்தியது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி. இந்த மாதிரி தொல்லியல் துறை, இந்த இருக்கிற எக்மோர் மியூசியத்துக்கு தேசிய மியூசியம், நேஷனல் மியூசியம் அங்கீகாரம் பெற்று மத்திய அரசாங்கத்தால் 100 கோடி செலவு செய்ய வைத்தது எடப்பாடியார் ஆட்சி. உங்க ஆட்சியில ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? அந்த 2006, 2011 திருப்பி சொல்றீங்க. 67 கலைஞர் வந்தவுடனே தான் தொல்லியல் துறை தூங்கியது இல்லன்னு மறுக்கல. 5 அகழ்வாய்வுகள் அந்த 5 ஆண்டுகளில் துவங்கப்பட்டன. ஆனா அந்த 5 அகழ்வாய்வுகள் தவிர தமிழ்நாட்டில் நடந்த 39 அகழ்வாய்வுகள்ல 33 அகழ்வாய்வுகள் எங்களால் நடத்தப்பட்டது. இதை மறுக்க முடியுமா? ஏன்னா 67க்கு முன்னால ஒண்ணும் இல்ல, இந்த துறையே கிடையாது, இந்தியாவிலே துறை கிடையாது. அதுக்கு நீங்க துறையை ஆரம்பிச்சீங்க. ஆனா என்னைக்கு கார்பன் டேட்டிங் வந்ததோ, என்னைக்கு ஒரு பொருளுடைய வரலாறை இத்தனை ஆண்டு அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகளும், இத்தனை ஆண்டுகள் அப்படி சொல்லக்கூடிய எல்லா விதமான உபகரணங்களும் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கிலிருந்து கார்பன் டேட்டிங்க்கு அமெரிக்காவுக்கு அனுப்பணும், இத்தாலிக்கு அனுப்பணும். நீங்க இன்னைக்கு அறிக்கையில சொல்லிக்கிற எல்லா இடத்துலயும் முதல்ல அனுப்பி தமிழரின் தொன்மை இவ்வளவுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி. அம்மா அவர்கள் வந்தவுடனே அவங்க உருவாக்குனது அழகன்குளம். அழகன்குளத்துக்கு அடுத்து 6 இடங்கள்ல அகழ்வாய்வு செஞ்சோம். இன்னைக்கு உங்க பெருசா பேசுற கொடுமணல்ல இருந்து, கீழடியில இருந்து, அந்த அழகன்குளத்துல சைட் மியூசியம் உருவாக்குறதுல இருந்து, ஆதிச்சநல்லூர்ல மத்திய அரசாங்கத்தால், உங்க காங்கிரஸ் திமுக உட்பட்ட மத்திய அரசாங்கம் அவங்க அதை ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணல. 5 முறை அந்த அமைச்சரை, பண்பாட்டு அமைச்சரை சென்று சந்திக்க வைத்தார் எடப்பாடியார். அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ண வச்சோம். ஏன்னா ஆதிச்சநல்லூர் ரோமானிய பேரரசுடைய பாண்டிய நாட்டுக்கு இருந்த பல தொடர்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய முதுமக்கள் தாலிகள் அடங்கிய இடம் அந்த ஆதிச்சநல்லூர். பாத்தீங்கன்னா அந்த ஆதிச்சநல்லூர் ரிப்போர்ட்டை என் கையால் நான் பெற்று வந்தேன். சத்தியவதின்னு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஏஎஸ்ஐ ஐஏஎஸ் ஆபீசர் அன்னைக்கு இருந்தவங்க மத்திய அரசாங்கத்தோட நல்ல உறவு வச்சிருந்து அவங்ககிட்ட இருந்து நிதியை பெற்று, நீங்க பெற்ற நிதியை திருப்பி அனுப்பிய அரசாங்கம் திமுக. இன்னைக்கு சொல்றீங்க மத்திய அரசாங்கம் ஒன்னும் கொடுக்கல, ஒன்னும் செய்யல. நீங்க என்ன கேள்வி கேட்டுட்டான் மத்திய அரசாங்கத்துல? இவர் இப்ப ராமகிருஷ்ணா ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாரு கீழடியில. எப்ப கொடுத்தாரு? எந்த ரிப்போர்ட்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2014, 2015, 2016 இந்த 3 ஆண்டுகள்ல மத்திய அரசாங்கத்தால் செய்யப்பட்ட அகழ்வாயுடைய ரிப்போர்ட்டை இவர் எப்ப கொடுக்கிறாரு? போன வருஷம் கொடுக்கிறார். ஓகே, என்னாச்சு 10 வருஷம்? ஏன் 10 வருஷம் அந்த ரிப்போர்ட் கொடுக்கல? எத்தனை முறை நான் டெல்லி சென்று இருப்பேன் தெரியுமா அந்த ரிப்போர்ட்டை வெளியிட சொல்லி. ஏன்னா 3வது கட்ட அகழ்வாய்வு அம்மா இருந்தப்ப, புரட்சி தலைவி அம்மாவுடைய இறுதி ஆண்டு, அந்த ஆண்டுல ஸ்ரீராமன் ஒரு அதிகாரியை மாத்தி போட்டாங்க. ஸ்ரீராமன் அங்க மதுரையில கீழடியில பொறுப்பெடுத்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த கீழடி அகழ்வாய்வு அந்த 3வது கட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் இதுக்கு மேல தொடர்வதற்கு விருப்பம் இல்லை, இதுல மேட்டர் இல்ல அப்படின்னு நோட் வைக்கிறார். அவரை நான் 3 முறை சந்தித்தேன். என் வீட்டுல உட்கார வச்சு பேசினேன். எப்படிங்க அது இல்லாம இருக்கும்? எந்த பிரஷர் உங்களுக்கு இருக்கு? அந்த என்ன பிரஷர்னாலும் நாங்க அதை எடுத்து நின்று செய்வோம்னு சொல்லி. ஆனால் அவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் அவருடைய பார்வை, இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். ராமகிருஷ்ணா தெலுங்கு பேசக்கூடிய தமிழர், இவர் பக்கா தமிழர்னு சொல்லக்கூடியவர் தான். ஆனா அவர் என்ன பார்த்தாரு? இந்த இருக்கிற உபகரணங்கள்ல புதுசா ஒன்னும் கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எழுதுறாரு. அப்போ புரட்சி தலைவி அம்மா இருந்த காலகட்டம். அதற்கப்புறம் எடப்பாடியார் வந்தவுடன் அந்த இடத்துக்கு ஃபண்ட் ஒதுக்குனாங்க. ஆனா அம்மா எடுத்த முடிவு மத்திய அரசாங்கம் செய்யலனாலும் நம்ம எடுத்து செய்வோம் அப்படின்னு முடிவெடுத்தார்.
அந்த டயத்துல தான் மதுரை மதுரை ஹைகோர்ட்ல அந்த பிரான்ச்ல அப்ப இந்த எழுமின் தமிழ் என்ற இயக்கத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வழக்கு போட்டிருந்ததுல அப்ப அதுல என்ன சொன்னாங்க, இந்த 10,000 பொருட்கள் மைசூருக்கு சென்ற பொருட்கள் ஏற்கனவே இருந்த 2 இடத்துல அகழ்வாய்வு செய்ததை மீண்டும் தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த அகழ்வாய்வை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும் மத்திய அந்த ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்தது. ஆனா அந்த ஹைகோர்ட் உத்தரவு வருவதற்கு 2 நாட்கள் முன்னாலே அதிமுக அரசு கீழடியில் நாங்களே எடுத்து செய்வோம் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு அப்ளிகேஷன் போட்டோம். ஏன்னா அதுவும் வந்து எந்த இடத்துல தோணும்னாலும் 200 வருஷத்துக்கு முந்தின விஷயம்னா மத்திய அரசாங்கம் பெர்மிஷன் வாங்கணும். அந்த அமைப்புல நாங்க ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டோம். பெருமுயற்சி எடுத்து 6 மாதங்கள் கழித்து அந்த கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கு 6 மாசம் கழிச்சு தமிழக அரசாங்கமே செய்வதற்கு மத்திய அரசாங்கத்திட்ட நாங்க பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் வாங்கி அதுல செலவு செய்யப்பட்ட ஒவ்வொரு ரூபாயும் அண்ணன் எடப்பாடியார் ஒதுக்கிய ஃபண்ட். நீங்க அதை மறக்க முடியுமா? நாங்க அதை எடுத்து முதல் அறிக்கை 2019 இருக்கிற புக் ஃபேர்ல எடப்பாடியார் அவர்கள் தான் வெளியிட்டார். அந்த முதல் அறிக்கையை வெளியிட்டார். இது எல்லாமே உங்களுக்கு நான் நோட் போட்டு கொடுத்துட்டேன், நீங்க பாத்துக்கிடுங்க. அதுல என்ன சொல்லியிருந்தோம், அதுல எடப்பாடியார் என்ன பேசினாரு. ஏன்னா அன்னைக்கு தமிழர் நாகரிகம் 2500 இருந்து 3000 ஆண்டுகள் அப்படின்னு கார்பன் டேட்டிங் மூலம் மட்டுமில்ல 8 விதமான நிரூபணங்கள் செய்யப்பட்டு எல்லா பொருட்களும் அமெரிக்காவுக்கு சாம்பிள் அனுப்பி இட்டலிக்கு சாம்பிள் அனுப்பி 2 இடங்கள்ல இருந்து வந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் எந்த ஐயமும் இல்லாமல் 2500 இருந்து 2600 ஆண்டுகள் என்ற ஒரு இதை கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு என்ன கேட்கிறாங்க மத்திய அரசாங்கம் ராமகிருஷ்ணா, எப்ப நீங்க அன்னைக்கு கொடுத்த அறிக்கையில ஒன்னு சொல்லியிருந்தீங்களே, இப்ப கொடுத்திருக்க அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு வரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழர் நாகரிகம் 1000 வருஷத்துல ஏதாவது ஒரு வருஷத்துல இருந்திருக்கலாம். இதுதான் கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு யாராவது ஏத்துக்குவாங்களா? இப்ப கார்பன் டேட்டிங்ல என்ன ஒரு 1000 வருஷத்துக்குள்ள ஒரு நாள் அப்படின்னு சொல்றதுக்கு கார்பன் டேட்டிங் இதுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்புவாங்க? இந்த கேள்வியை தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் ராமகிருஷ்ணன் பதில் சொல்லணும். இதுல இறங்கி அரசியல் செய்ய பார்க்கிறது திமுக. ஓகே, என்ன நடந்திருக்கு? இதான் நடந்திருக்கு. இப்ப நம்ம சொன்ன அறிக்கையில மாநில அரசாங்கம் இதுவரைக்கும் 5 அகழ்வாய்வுகள், 4வது கட்டம், 5வது கட்டம், 6, 7, 8 5 அகழ்வாய்வுகள் அண்ணன் எடப்பாடியார் பீரியட்ல நடந்து எல்லாத்துக்குமே ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. ஒவ்வொருக்கும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கிறது, மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதுல எதுவும் மத்திய அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இது நம்ம பண்ண அறிக்கை. எல்லா மாநில அரசுக்கும் அந்த சுயாட்சி இருக்கு. இது கன்கரண்ட் லிஸ்ட்ல வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதனால எந்த ஒரு யாரும் இது தப்பு அப்படின்னு சொல்லல, யாரும் இது செய்யாதீங்கன்னு சொல்லல. ஆதிச்சநல்லூர்ல மத்திய அரசாங்க செலவுல கெட்ட வைக்கணும்னு சொல்லி அவங்கள 25 கோடி அலாட் பண்ண வைத்தது அண்ணன் எடப்பாடியார் அரசு. ஆதிச்சநல்லூர்ல நாம ஏற்கனவே ஒரு கட்டணம் வச்சிருந்தோம். ஆனா அதை எடுத்துட்டு வேற கட்டணம் வச்சு அவங்க எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. டிப்பிக்கலா அது கொஞ்சம் டிலே ஆகி போயிட்டே இருக்கு. இது மாதிரி தமிழ்நாட்டில் 39 இடங்கள்ல பற்றை பெரும்புதூர் ஏடிஎம்கே உருவாக்கின இடம்ன்றதுனாலேயே அதை நீங்க இன்னைக்கு அகழ்வாய்வு பண்ணாம இருக்கீங்க. உலகத்திலேயே முதல் மனிதன் நடமாடிய பூமி பற்றை பெரும்புதூர்னு கண்டுபிடிச்சு அறிவிச்சோம்ல. ஏன்னா அது எங்க போச்சு? ஏன்னா அது ஏடிஎம்கே பண்ணது, அம்மா உத்தரவு போட்டது, அதை நடத்தினது எடப்பாடியார், அறிக்கை கொடுத்தது நானு. ஆனா அதை நீங்க பேசவே மாட்டீங்க. இது போல பல இடங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. வைகை நாகரிகம், வைகை நதியை சேர்ந்த நாகரிகம் சிந்துவெளி நாகரிகத்தை கூட உடன்பாடு நிறைய இருக்கு. அதே எழுத்து வடிவங்கள் இருக்கு. இதை சொல்லாதவங்க இல்ல. ஆனா அதனால ஆரிய திராவிடர் பண்பாடு அவங்க ஆரியர்கள் வெளியே அனுப்பிட்டாங்க, நம்ம இங்க வந்தோன்ற ஒரு தத்துவத்தை கொண்டு ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கணும்னு சொல்லி நீங்க அரசியல் பண்ண பாத்தீங்க. அந்த கான்டெக்ட்ல தான் நான் சொன்னது, எப்பா இது தமிழர் நாகரிகம் தான், இது பாரத நாகரிகம் தான். பாரத நாகரிகத்தில் அடிப்படை தமிழர் நாகரிகம். இதைத்தான் நான் சொன்னேன். அதை உடனே பெரிய பில்டப் கொடுத்து நேத்து அறிக்கை விடுறாருங்க. அவர் மனசுல என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த பேச்சு பேசி அவர் எடப்பாடியார் அவர்கள் அந்த இடத்துக்கு விசிட் பண்றதுக்கு முன்னாலே ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் நின்று அந்த இடத்துல நின்று விட்ட அறிக்கை, மாஃபா பாண்டியராஜனுக்கு நன்றி, உதயச்சந்திரனுக்கு நன்றி அப்படின்னு அந்த இடத்துல உட்கார்ந்து அறிக்கை இருக்கு. அந்த அறிக்கையும் காப்பி வச்சிருக்கிறேன், பாத்துக்கிடுங்க. ஏன்னா அப்ப எல்லாம் தோணலையா இது அப்ப அது எடப்பாடியார் பேர் அது இல்லைன்னு நான் பாயிண்ட் அவுட் பண்ணேன். ஏன்னா நான் உடனே பதில் அறிக்கை விட்டேன். எடப்பாடியார் அவர்களுடைய வேர்வையில் ரத்தத்தில் இது உருவாயிருக்கு. இந்த இடம் நீங்க ஏதோ ஒரு உதயச்சந்திரன் ஐஏஎஸும் பாண்டியராஜனும் பண்ண வேலை கிடையாதுன்றதை அன்னைக்கே நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். கீழடி என்பது
உலக மாந்தர்கள், உலக தமிழர்கள் பேசுபொருள் ஆக்கியது எடப்பாடியார் ஆட்சி. 10 கோடி செலவு பண்ணி அந்த உலக தமிழர் மாநாட்டை நடத்தணும், சிகாகோல நடத்தணும் என்ன இது இருந்தது. 6000 தமிழர்கள் வந்தாங்க, உலகம் இங்க இருக்கிற 6000 தமிழர்கள். அங்கு கீழடியை மகிமைப்படுத்தினோம். கீழடியன் தாய்மொழி என்ற வார்த்தையாடல் இருந்து இன்னைக்கு எல்லாமே பண்ணது நாங்க. அதனால தயவு செய்து நான் அந்த சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். அகழ்வாய்வுகள் பொறுத்த வரைக்கும் தமிழர் நாகரிகம் தொன்மையானது என்று நிரூபிப்பதும், தமிழ் எவ்வளவு தொன்மையானது என்று நிரூபிப்பதையும் ஐயன் திருபுர எந்த சந்தேகமும் இல்லாம உலகத்திற்கு கண்டறிக்க வைத்தது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி. அதனாலதான் அவர் புரட்சி தமிழர்னு சொல்றோம். இன்னைக்கு ஒவ்வொரு தனி மனிதரும் இன்னைக்கு சொல்றதுக்கு காரணமே அதுதான். என்ன அவருக்கு பேச மாட்டார். நீங்க அவர் பேசல, அவர் இதை பத்தி பேசல, இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு துறையிலுமே ஒவ்வொரு அமைச்சருக்கும் அவர் அதிகாரத்தை கொடுத்தாரு. நீங்க செய்யுங்க, தட்டி கொடுத்தாரு, நிதி கொடுத்தாரு. ஏன் 9 கோடி நிதி ஒதுக்கல, 5 வருஷத்துல நிதி ஒதுக்கினவங்க ஒரு வருஷத்துக்கு 105 கோடி சராசரியாக இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டது 5 ஆண்டுகள்ல மத்திய அரசாங்கத்தோட நிதி உதவி சேர்த்து. எந்த இடத்துலயும் நாங்க அதை பதிவு பண்ணாம இல்ல. இன்னைக்கும் கூட தமிழக அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்தால நிதி வந்து கொண்டு இருக்கிறது. நீங்க அதை வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது ஒரு பிரச்சனை, உங்க பிரச்சனை, அது உங்க பிரச்சனை. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழர் நாகரிகம் கீழடியில் உதித்ததுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். கீழடிக்கு முன்னாலே 38 ஆய்வுகள் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. தமிழ்நாட்டில் பல்லவ நாட்டிலையும் சரி, தொண்டை நாட்டிலும் சொல்லக்கூடிய பல்லவ நாட்டிலையும் சரி, அங்கதான் முதல்ல அகழ்வாய்வுகள் ஆரம்பிச்சது. பற்றைப்பெரும்புதூர்ல இருந்து இந்த பல்லவ மேடுன்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற இடத்துலையும் எத்தனையோ ஆய்வுகள் சென்றிருக்கின்றன. புரட்சித் தலைவர் காலத்தில் துவங்கிய ஆய்வுகள். ஓகே, இதனால தயவு செய்து நீங்க ஏதோ கீழடி தான் முதல்ல, அந்த கீழடியை கண்டுபிடிச்சது ஸ்டாலின்ற மாதிரி ஒரு பில்டப் மட்டும் கொடுக்கறத மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை சொல்றதுக்கு தான் மெயினா வந்தேன். எது கேள்வி இருந்தா கேளுங்க. இல்ல தம்பி, இதுதான் தம்பி, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு சாம்பிள் அனுப்புறீங்க. இந்த சாம்பிள் அனுப்பப்பட்டது 2016வது வருஷம். அகழ்வாய்வு நடந்தது 2014, 15, 16 3 ஆண்டுகள்ல. ராமகிருஷ்ணா அப்ப அவர் மேல என்கொயரி எல்லாம் இருந்தது. அவர் இந்த ஆய்வுக்கு போகாம வேற எங்க போறாரு அப்படின்லாம் கேள்விகள் வந்துட்டு இருந்தது. அப்போ இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை இது. அதனாலதான் அவரை அங்க மாத்தினாங்க, அஸ்ஸாம கொண்டு போய் போட்டாங்க. இவங்க அதை அரசியல் படுத்தியது. அவர் இதுல நிறைய கண்டுபிடிச்சிட்டாரு, அதனால அவரை அஸ்ஸாமுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த தமிழ் நாகரிகத்துடைய தொன்மை தெரியக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க தான் ஆட்சியில இருந்தோம், அதிமுக ஆட்சி. அப்போ ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு அறிக்கை விட்டாரு, செய்யுங்க இந்த மாதிரி ராமகிருஷ்ணாவை நீங்க உடனே திருப்பி கொண்டு வரணும். நான் அவரை கூப்பிட்டேன். தமிழக அரசாங்கத்துடைய செலவுல அவரை அஸ்ஸாம்ல இருந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறோம். என்னையா கண்டுபிடிச்சீங்க, என்னென்ன இருக்கு, அதுல என்னென்ன அம்சங்கள் இருக்கு. நானும் ஒரு என்ஜினியர், MBA எல்லாம் படிச்சிருக்கேன். இந்த துறையில எனக்கு ஒரு அறிவு இருக்கு. அப்ப உதயச்சந்திரன் கூட வரல, இந்த துறைக்கு உதயச்சந்திரன் வரல. அப்போ அவரு வேற துறையில இருந்தாரு, பொறுப்புல இருந்தாரு. அப்போ நாங்க அவரை கூப்பிட்டு கேட்டு பேசின பொழுது என்னென்ன செஞ்சிருக்காரு, என்னென்ன செய்யலன்னு தெரிஞ்சது. அவங்களுக்கும் ஏஎஸ்ஐக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல நாங்க தலையிட விரும்பல. நாங்க என்ன சொன்னோம், எப்ப இது அடுத்து என்ன செய்ய போறீங்க, என்ன செய்ய போறீங்க சொன்னப்போ மத்திய அரசாங்கம் ஸ்ரீராமன் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவர் போனாரு. அவரும் பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுத்து போகல. அவங்க ஏஎஸ்ஐல அந்த அமைப்பு அன்னைக்கு இருந்த கட்டமைப்பு பெரிய ப்ரொஃபஷனலா இல்ல, அதான் நிஜம். ஆனா அவங்க அந்த ஆர்கியலாஜிஸ்ட் சொன்னதான் விதின்னு இருந்தாங்க. சோ ஸ்ரீராமனை கூப்பிட்டு பேசுறோம், கேட்டு பேசி அவரை அந்த இடத்துல கண்டினியூ பண்ண சொல்லி முயற்சி எடுத்தோம். ஏன்னா தமிழக அரசாங்கத்துக்கு பட்ஜெட் கிடையாது அந்த டயத்துல. அதனால அவரை மறுபடியும் கண்டினியூ பண்ண வைக்க முயற்சி பண்ணா அவரு செய்யல. அதனால கோர்ட் உத்தரவு அந்த டயத்துல வந்தது. அது வந்த பொழுது நாங்க அந்த முடிவு எடுத்து எடப்பாடியார் அவர்கள் இதுக்கு தனியா ஃபண்ட் ஒதுக்கி நம்மளே செய்வோம் அப்படின்னு அவரு முயற்சி எடுத்தாரு. ஒரு ஆண்டுக்குள்ள அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ண முடிஞ்சதாங்க. அப்போ உதயச்சந்திரன் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். உதயச்சந்திரன் அவர் திறமையான ஆபீசர் தான். இந்த துறையில் அவருக்கு அக்கறை, ஆர்வம் நிறைய இருந்தது. அதனால அவரை இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்துன்னு சொல்ற மாதிரி இந்த துறையில போட்டு அவர் அதுல முழு சுதந்திரம் கொடுத்து செயல்படுத்த வச்சோம். 22 பேர் கொண்ட டீம் அங்க இந்த இடத்துல கீழடியில் போய் போட்டோம். அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற 2 கிராமங்களையும் சேர்த்து 3 தனித்தனி அகழ்வாய்கள் அங்க நிகழ்த்தப்பட்டன. 100 ஏக்கர் அந்த இடத்துல எடுத்து மத்திய அரசாங்கம் 2 ஏக்கர் தான் பண்ணாங்க. நம்ம 100 ஏக்கர்ல அங்க எடுத்து ஆய்வு செய்து உலகெங்கும் இதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். இதுல டெக்னிக்கலாம் பெரிய ஒன்னும் பிரச்சனையே கிடையாதுங்க. உலகத்துல மிகப்பெரிய அகழ்வாய்வுகள் எங்கெல்லாம் நடக்குதோ அதை விட ப்ரொஃபஷனலா நம்ம வச்சிருந்தாங்க. ட்ரோன், இன்னைக்கு எல்லாம் ட்ரோன் பேசுறீங்க. அன்னைக்கே 4 ட்ரோன் வச்சு அந்த இடத்துல ஆய்வுகள் நிகழ்த்தணும். ஓகே, அதனால
ஸ்பெக்ட்ரோகிராஃபியா இருக்கட்டும், ட்ரோன் டெக்னாலஜியா இருக்கட்டும், எல்லா தொழில்நுட்பங்களையுமே இதுல பயன்படுத்தி இருக்கோங்க. அதனால இதுல எந்த ஒரு குறைபாடும் யாரும் கை காட்ட முடியாது. மத்திய அரசாங்கம் இப்ப என்ன அவர்கிட்ட கேட்கிறாங்கன்னா, எப்படிப்பா அவங்க சொல்றாங்க, இப்ப நம்ம 5 ஆய்வுகளை சொல்லியிருக்கோம். தமிழ் நாகரிகம் 2500 இருந்து 2600 வருடங்கள் அந்த இடத்துல அகழ்வாய்வு செஞ்ச பொருட்கள் ஒரு 100 வருஷம் கேப்ல நம்ம சொல்லியிருக்கோங்க. இவர் 1000 வருஷம் கேப் சொல்றாரு. 1000 வருஷம் கேப்ல எப்படி நீங்க ஒரு பொருள் இது ஒரு கிபி 5வது நூற்றாண்டுல இருந்து கிமு 5வது நூற்றாண்டு வரைக்கும் இருக்கும்னு யாராவது சொல்ல முடியுமா? அதான் அவன் கேட்டிருக்கான். அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். பதில் சொல்லாம நீங்க ஸ்டாலின் பேப்பரை கொடுத்து நீங்க பேசுன்னு சொல்றது அரசியல். இதைத்தான் நாங்க சொல்றோம். அதிமுக பண்றது அகழ்வாராய்ச்சி, திமுக பண்றது அரசியல். ஓகே, இதுதான் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் தான். எதுங்க சார், இங்க பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னால நிகழ்ந்த நிகழ்வு அந்த அகழ்வாய்வுல கண்டெடுக்கப்பட்டது. அந்த பொருட்களை மைசூர்ல 6 வருஷம் 7 வருஷம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பொசிஷனுக்கு வந்துச்சு. இவர் எந்த காலகட்டத்தில் அங்க அனுப்புனான்ற நான் அந்த ரிப்போர்ட் படிச்சு பார்த்தேன். அந்த ரிப்போர்ட் முழுமையா படிச்சு பார்த்தேன். அதுல இப்ப நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றவங்க யாரும் அந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்களா எனக்கு தெரியாது. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் என்ன நடந்திருக்கு. அவன் கேட்கிற கேள்வி ஏதோ தமிழர் நாகரிகம் தொன்மையானது இல்லைன்னு அவன் சொல்லல. மத்திய என்ன கேட்கிறான்னா, எப்ப மாநில அரசாங்கம் 5 ஆய்வுகள் செஞ்சு ஒவ்வொரு முறையும் அவங்க ரிப்போர்ட் இது பண்ணி அந்த இடத்துல இருந்த நாகரிகத்துல ஃபேக்டரி இருக்கு சார், பிரிக்கு கட்டுற ஃபேக்டரி. அந்த ஃபேக்டரியை வச்சு அதே திருமங்கலம் தொகுதியில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்க திருமங்கலம் தொகுதிக்கு ஒரு ஃபேக்டரி இன்னைக்கு அலுமினியத்தை செங்கல்ல இணைச்சி பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் அன்னைக்கே தமிழுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அதை பிராண்ட் பண்ணி விற்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஃபேக்டரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த இடத்துல அதை நாங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பிரிக் ஆய்வுக்கு அனுப்பியிருக்கோம். அந்த பிரிக் அந்த செங்கல் என்ன மாதிரி கட்டப்பட்டது, என்ன தொழில்நுட்பம் நம்ம எனக்கு வச்சிருந்தான்னு சொல்லி இவங்க மாதிரி சும்மா அறிக்கை விட்டுட்டு இரும்ப கண்டுபிடிச்சேன் தமிழ்னு சொல்லிட்டு போல. நாங்க அதுல அலுமினியம் வந்திருக்குன்னா எப்படி அலுமினியத்தை ப்ராசஸ் பண்ணிருக்கணும், அந்த இடத்துல என்னென்ன தொழில்கள் இருந்தது, இது எல்லாத்தையும் ஆய்வறிக்கை கொடுத்திருக்கோம். ஒன்னுக்கும் இது இத்தனை வயசு, இது இத்தனை வயசு அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த கீழடியில மனிதர்கள் தமிழில் பேசிக் கொண்டிருந்தார்கள், தமிழில் அழகாக எழுதி கொண்டிருந்தார்கள். அந்த எழுத்து வடிவம் சிந்துவெளி சமவெளியில் கண்டெடுக்கப்பட்ட அந்த எழுத்துக்களோட ஒத்துப்போகுது. அதுல என்னென்ன பெயர்கள் இருக்கு, இது எல்லாமே நான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கோம். ஒரு 100 வருஷத்துக்குள்ள அதை எஸ்டிமேட் பண்ணிருக்கோம். அந்த கீழடி நாகரிகம் தமிழன் நாகரிகம் அதுக்கும் தொன்மையானதா இருக்கணும். ஏன்னா அவன் அப்ப மொழி வச்சிருந்தானா, அன்னைக்கு ஃபேக்டரி நடத்திட்டு இருந்தானா, அதுக்கு முன்னால எத்தனை வருஷம் முன்னால இருந்திருக்கணும் நீங்க உங்க முடிவு கொடுத்துறோம். 5300 சொல்றது அதான் காரணம். இவங்க அந்த மாதிரி எதுவுமே கொடுத்த மாதிரி தெரியலையே. எனக்கு அதுல அந்த ஆய்வு அறிக்கை என்பது மத்திய அரசாங்கம் கேட்ட கேள்வி இதுதான். இதற்கு எப்படி அவர் பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி அவங்க பதில் சொல்லணும். இது நம்ம செஞ்ச 5 ஆய்வறிக்கைகளை ஒரு வார்த்தை பேசலையே ஸ்டாலின். இப்ப ஸ்டாலின் அவர்களும் டிஆர்பி ராஜாவும் இது பேசுறாங்கன்னா, யாராவது அந்த 5 அறிக்கை, அதாவது உங்க உதயச்சந்திரன் தான் எங்க கூடியதான் வச்சிருக்கீங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு அறிக்கையும் எடப்பாடியார் அவர்களால் வெளியிடப்பட்டது. ஒவ்வொன்றுக்கும் டிஜிட்டல் போட்டு உலகம் முழுக்க நாங்க பரப்பிட்டு இருக்கோம். அதை பாருங்க. அதுல யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்களா மத்திய அரசாங்கத்துல? இல்ல வேற எந்த அரசாங்கத்திலயும் கேள்வி கேட்டாங்களா? இந்த கேரளால அகழ்வாராய்ச்சி பண்றவங்க நம்ம அகழ்வாய் எப்படி பண்றோம்னு பாத்துக்கிறதுக்கு கத்துட்டு போய் அதை எல்லாத்தையுமே அவன் இப்ப பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி உலகெங்கும் பேசப்படக்கூடிய ஒரு தொல்லியல் துறையை கட்டமைத்தது அண்ணன் எடப்பாடியார். அதுக்கு ஃபண்டு ஒதுக்கி நீங்க ஒரு வருஷத்துக்கு சராசரியா 2 கோடி ஒதுக்கிட்டு இருந்த துறைக்கு வருஷத்துக்கு 105 கோடி ஒதுக்குனா என்ன அர்த்தம்? 22 மடங்கு அதிகமா அதுக்கு போட்டு, என்ன மாதிரி ஒரு அமைச்சர் முழு நேரம் அதுக்கு போட்டு அந்த துறைக்கு நீங்க இப்ப எத்தனை யார் அமைச்சரையாவது தெரியுமா உங்களுக்கு? தொல்லியல் துறைக்கு யாராவது அமைச்சர் தெரியுமா? தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தங்கந்தனது ஒரு ஆர்வத்தால ஒரு சைட் ஒரு அடிஷனலா வச்சிருக்காரு. அவருக்கு ஏற்கனவே இருக்க துறை 2 பெரிய துறை இருக்கு. ஓகே, அந்த மாதிரி இல்லாம தமிழ் பண்பாட்டுக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பிளஸ் இந்த தொல்லியல் துறைக்கு முழு நேர ஒரு அமைச்சர், ஒரு கல்வி அமைச்சரா இருந்த ஒருத்தருக்கு எனக்கு இந்த துறையை கொடுத்தாங்கல்ல, அந்த அளவு முக்கியத்துவம் தான் கொடுத்திருக்காங்க. கொடுத்தது அதுக்கு ஃபண்டு ஒதுக்கி இருக்காங்கல்ல. நீங்க அது ஏதாவது பண்ணீங்களா? இன்னைக்கு எவ்வளவு சார் ஃபண்டு ஒதுக்குறீங்க கேளுங்க. உங்க ஸ்டாலின் அவர்கள் இது சொல்லட்டும், சொல்லிட்டு பேசட்டும். இது ஸ்டிக்கர் ஒட்டுறதுடைய உச்சகட்டம். ஏதோ பண்ணிட்டு போவாங்க, குழந்தைய பெற்று கொடுத்துருவோம், நீங்க பேர் வைப்பீங்க. இது என்ன கொடுமை? அது அடுத்த வீட்டுக்காரன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறது முறையா? இது யாரு
எப்ப ஒரு விஷயத்த ஐஏஎஸ் ஆபீசர் 1000 பேர் வரலாம், அந்த துறைக்கு அமைச்சர் தானே பேசணும். அதனால எடப்பாடி என்ன பேச சொல்லியிருக்காரு. ஓகே, நீங்க எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாகணும்னு சொல்லிட்டு நீங்க கேள்வியில போய் நின்னுகிட்டு அமைச்சர் பாண்டியராஜனுக்கு நன்றி, அதை விட உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கு நன்றின்னு அங்கிருந்து பேசிட்டு போறீங்க. ஓகே, இப்ப நாங்க என்ன சொல்லுவோம், எப்ப இது அரசு ஒதுக்குற பணம், எடப்பாடியார் அவர்கள் ஒதுக்குற பணம். ஓகே, நீங்க என்ன ஒதுக்குனீங்கன்னு சொல்லுங்க, நான் இது செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க. இரும்பு தமிழன் கண்டுபிடித்தான் என்பது எவ்வளவு முக்கியமான ஆராய்ச்சியோ அதை விட முக்கியமான ஆராய்ச்சி உலகத்திலேயே முதல்ல மனிதன் நடமாடிய இடம் பற்றப்பெரும்புதுன்றது. நீங்க அந்த பற்றப்பெரும்புரை விட்டுட்டீங்க. ஏன் அதுல விவரம் இல்லையா? அஞ்சு கட்ட ஆய்வு பண்ணிருக்கோம். ஏன்னா பற்றப்பெரும்புது நார்த் தமிழ்நாடு வந்துருச்சு. உங்களுக்கு தென் தமிழ்நாடு முக்கியம், வைகைன்னு பேப்பர் ஆயிட்டீங்க. ஏன் மிச்ச நதியெல்லாம் முக்கியம் இல்லையா? தென்பெண்ணையாறு முக்கியம் இல்லையா? அந்த இடத்துல நாகரிகம் இல்லையா? தமிழன் நாகரிகம் எல்லா நதிகளையும் சார்ந்து இருந்திருக்கு. நதிகளே இல்லாத கடல் சார்ந்தும் இருந்திருக்கு நம்ம நாகரிகம். ஆழ்கடல்ல ரிசர்ச் பண்றதுக்கு 5 கோடி ஒதுக்கியது அண்ணன் எடப்பாடியாரோட அரசு. நீங்க பூம்புகார்னு சொல்றீங்க. இன்னைக்கு பூம்புகார்ல கலைஞர் அதுக்கு பேனா வச்சு வசனம் எழுதுவாரு. ஆனா பூம்புகார்ல அகழ்வாராய்ச்சி முதல்ல போட்டது புரட்சி தலைவர் காலத்துல. அதை யாரும் மறந்துடாதீங்க. 1980 புரட்சி தலைவர் பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறம் வந்த அகழ்வாய்வு தான் பூம்புகார் அகழ்வாய்வு. இது மாதிரி ஒன்னே நான் சொல்ல முடியும். உங்களுக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிப்போர்ட்ல தந்திருக்கிறேன். என்ன கண்டுபிடித்தோம், எத்தனை பொருட்கள் கண்டுபிடித்தோம், அதை எங்க காட்சிப்படுத்தினோம், அதை எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம், எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க கீழடி என் தாய்மொழின்னு எடப்பாடியார் சொல்வதற்கு உரிமை இல்லாமல் யாருக்கு சொல்ல உரிமை இருக்கிறது உரிமையா கேட்கிறேன். நான் அமெரிக்கால இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் இருக்கிற தமிழர்கள் 6000 பேர் இருந்த இடத்துல கீழடியை காட்சிப்படுத்தியது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி? ஆமா, அது இங்க பொதுச் செயலாளர் முடிவெடுப்பாருங்க. ஏன்னா இந்த ஆர்ப்பாட்டமே எந்த அளவுக்கு கேலிக்குறியாக மக்கள் பாக்குறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அதனால இதுக்கு எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்க பண்ணணும் அவசியம் கிடையாது. மக்கள் மனதுல நீங்க கொண்டு போய் சேரு. நன்றி. தேங்க்யூ.